வணக்கம் வியூவர்ஸ், இது ஆலயவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது வித்தியாசமா நந்திக்கு தாலி கட்டுற கோவில். பெரிய சுவரை தான் இங்க சாமியா கும்பிடுறாங்க. இந்த கோவில்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நாம பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியத்துல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற லிங்கத்துக்கு தேனால அபிஷேகம் செய்யும் போது லிங்கத்துல கையில கிளிய வச்சிருக்கிற அம்பாளோட உருவமும் தோணும். மற்ற நேரங்கள்ல இந்த உருவம் தோன்றது இல்ல. தேனை தவிர்த்து மற்ற பொருட்களால சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அம்பாளோட உருவம் லிங்கத்துல தோன்றது இல்ல. தேன் அபிஷேகத்தின் போது மட்டும்தான் அம்பாளோட உருவம் லிங்கத்துல தெரியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். இரண்டாவது, திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர்ல இருக்கிற கைலாசநாதர் கோவில். நவ கைலாயங்கள்ல இது செவ்வாய்க்குரிய தலம். செவ்வாய் தோஷத்தால திருமணம் தள்ளி போற பெண்கள் இங்க வந்து 58 விரலி மஞ்சளை தாலியில கோர்த்து அத மாலையா நந்தி பகவானுக்கு அணிவிக்கிறாங்க. கழுத்துல தாலி கயரோட இருக்கிற நந்தியோட சிலைய நாம இந்த கோவில்ல பார்க்க முடியும். மூணாவது, வேலூர் மாவட்டத்துல இருக்கிற ஜலநாதீஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற சிவன் மணலால செய்யப்பட்டவர். இவர் வித்தியாசமா விளைச்சல் இருக்கிற காலங்கள்ல சிவப்பு நிறமாவும் வறட்சியான காலங்கள்ல வெள்ளை நிறமாவும் நிறம் மாறுறதா சொல்லப்படுது. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் வித்தியாசமான வடிவத்துல இருக்கிறாரு. ஒரு காலை கீழே தொங்க விட்டு தலைய சாஞ்ச கோலத்துல இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அடுத்து பார்க்க போறது வேலூர் மாவட்டம் திருப்பார்கடல்ல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இங்க இருக்கிற பெருமாள் வித்தியாசமா ஆவுடை மேல நின்ற கோலத்துல காட்சி தராரு. சிவன் இருக்கிற ஆவுடை மேல பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தரதுனால சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற தத்துவத்தை இவர் உணர்த்துறாரு. அஞ்சாவது, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில இருக்கிற யோகீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற பெரிய சுவரை தான் சாமியா வழிபாடு செய்யறாங்க. இங்க சாஸ்தாவுக்கு தனி சன்னதி இருக்குது. இவரை வழிபாடு செய்ய யோகீஸ்வரர் அப்படிங்கிற மகான் இந்த பகுதிக்கு வந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் இருந்த இடத்துல புற்றும் வளர்ந்துருக்குது. காலப்போக்குல இந்த புற்று இருந்த இடத்துல மக்கள் பெரிய சுவரை கட்டி வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. இப்பவும் இந்த சுவற்று மண் தான் இங்க பிரசாதமா கொடுக்கப்படுது. கடைசியா நாம பார்க்க போறது விருதுநகர் மாவட்டம் கருநெல்லி நாதர் கோவில். திருத்தங்கல்ல இருக்கிற இந்த கோவில்ல இருக்க முருகன் சன்னதியை கட்டுறதுக்காக முருகனே பணமும் கொடுத்திருக்கிறாரு. ஆறுமுக தம்பிரான் அப்படிங்கிற பக்தர் முருகனை தரிசிக்கிறதுக்காக பழனிக்கு போறாரு. ஒரு நாள் அவர் வரும்போது பூஜை முடிஞ்சு கோயில அடைச்சிருக்காங்க. அப்போ பூஜையை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட தம்பிரான் தன்னோட நாக்கையே அறுத்திருக்கிறாரு. அப்போ முருகனே நேரா வந்து, நீ இங்க வர வேண்டியதுல தங்கல்லையே எனக்காக கோவில் கட்டு அப்படின்னு முருகனும் சொல்லிடுறாரு. கோவில் கட்ட என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் திரும்பவும் ஊருக்கு வராரு. அப்போ சமைக்கிறதுக்காக ஒரு இடத்துல அவர் தோன்றாரு. அந்த இடத்துல ஒரு பானை நிறைய பொற்காசும் கிடைக்குது. முருகனே தனக்கு கோவில் கட்டுறதுக்கு இந்த காசை தந்திருக்காருன்னு நினைச்சு அவர் நிம்மதியா இருக்கிறாரு. அந்த நேரத்துல திடீர்னு வந்த திருடனுங்க பானை பொற்காசை தூக்கிட்டு போயிடுறாங்க. பொற்காசை தூக்கிட்டு போனதும் அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. திரும்பவும் அவங்க தம்பிரான் கிட்ட வந்து தங்களை மன்னிக்கும்படி வேண்டாங்க. தம்பிரானும் முருகன் கிட்ட வேண்டி அவங்களுக்கு திரும்பவும் கண் பார்வையை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவர் முருகனோட சன்னதியையும் கட்டுறாரு. முருகன் கொடுத்த புதையலால கட்டப்பட்டதுதான் இந்த முருகன் சன்னதி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.